மாநிலம் முழுவதும் பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தொழிலாளர் நலத்துறை உத்தரவு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% மாணவர்கள் தேர்ச்சி. மாணவர்களை விட 5.95% அதிக அளவில் தேர்ச்சி பெற்ற மாணவிகள். அதிகபட்சமாக கணித பாடத்தில் 20,691 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். குறைந்தபட்சமாக தமிழ் பாடத்தில் 8 மாணவர்கள் சதமடித்தனர். சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு ஆண்டுதோறும் உரிமம் பெற மாநகராட்சி உத்தரவு. லைசன்ஸ் பெற தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. நாகை அருகே சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிகளுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து 10வது நாளாக போராட்டம். 19 விவசாயிகள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையில் விதிமீறல் நடைபெற்றது கண்டுபிடிப்பு. உரிமம் பெற்ற கட்டிடத்தில் வைத்து பட்டாசுகளை தயாரிக்காமல் மரத்தடியில் விதிகளை மீறி செயல்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் பதிவு. கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வரும் 17ஆம் தேதி தொடக்கம். 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் கொடைக்கானல் பிரேட் பூங்காவில் நடைபெற உள்ளது. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் அடுத்தடுத்த திருப்பம். கிணற்றில் தண்ணீரை இறைத்து செல்போனை தேடிய போது கத்தி கண்டெடுப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பை மீறி இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். தேர்தல் நடைபெறும் ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முக்கிய அரசியல் தலைவரை பரப்புரை செய்ய விடாமல் தடுப்பது சரியில்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்து உச்சநீதிமன்றம் கருத்து. ஜூன் 2ஆம் தேதி சரணடைய வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை உத்தரவு. இடைக்கால ஜாமீன் பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, தலைமை செயலகத்திற்கும் செல்லக்கூடாது என்றும் இடைக்கால ஜாமீன் உத்தரவில் உச்சநீதிமன்றம் நிபந்தனை. பீகார் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. சர்வாதிகாரத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும். சிறையிலிருந்து வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பொதுமக்கள் முன்னிலையில் ஆவேச பேச்சு. மக்களவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குப்பதிவு நிலவரங்களை உடனுக்குடன் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் இந்தியா கூட்டணி மனு. மக்களவைத் தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையும் என எழுதி தருகிறேன். 22 கோடீஸ்வரர்களுக்காக மட்டும் மோடி ஆட்சி நடத்துவதாக ராகுல் காந்தி அதிரடி பேச்சு. மோடி அரசு மக்களுக்கு பயன்தரும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என பிரியங்கா காந்தி விமர்சனம். அக்னிவீர் திட்டத்தில் ராணுவத்தில் 5 வருட ஒப்பந்தத்தில் ஆட்களை சேர்ப்பது இளைஞர்களை ஏமாற்றும் வேலை எனவும் குற்றச்சாட்டு. அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் விவகாரத்தில் அரசியல் செய்தது அமலாக்கத்துறை. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் குற்றச்சாட்டு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்திய குடும்பங்களின் செல்வம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு செல்வதை தடுப்போம். காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் அறிக்கை. நாசா அறிவித்திருந்தபடி சென்னையில் வானில் தென்பட்டது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம். இரவு 7-9 மணிக்கு தோன்றிய விண்வெளி ஆய்வு மையம் சுமார் 7 நிமிடங்கள் வானில் தென்பட்டது. ஆர்வத்துடன் கண்டு ரசித்த விண்வெளி ஆர்வலர்கள். ஊழியர்கள் போராட்டத்தால் பாதிப்புக்குள்ளான ஏர் இந்தியா விமான சேவை. நாளை மறுநாள் முதல் விமான சேவைகள் சீராகும் என ஏர் இந்தியா தரப்பில் தகவல். அமெரிக்காவின் கலிபோர்னியா, தெற்கு அலபாமா மற்றும் அரோரா பகுதிகளில் காந்த புயல் ஏற்படக்கூடும். கடல் மண்டல ஆய்வகம் எச்சரிக்கை. சென்னை அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. பந்துவீச்சாளர்களை துவம்சம் செய்த குஜராத் துவக்க ஆட்டக்காரர்கள்.